முருகப்பெருமானின் வேறு பெயர்களும் அப்பெயர்களின் பெருமைகளும் அறிவோம். முருகு என்றாலே அழகு என்று பொருள். நம் எம்பெருமான் முருகன் அழகிலும் அழகாக தென்படுகிறார். ஆறுமுகம் என்பதற்கு பொருள் ஈசானம், தத்புருஷம், வாமதேவம், அகோரம், சத்யோஜாதம் என்ற ஐந்துடன் அதோமுகமும் சேர்ந்ததே ஆறுமுகமானது. குறிஞ்சி நில தெய்வமாக மலை குகைகளில் கோயில் கொண்டதால் குகன் என அழைக்கப்படுகிறார். மிக உயர்ந்தவனாக எப்போதும் இளமை உடையவனாக இருப்பதால் குமரன் என்றும் அழைப்பர். ஆன்மாக்களின் அறியாமை என்னும் இருளை அகற்றுவதால் குருபரன் எனவும் ஆனார். சிவபெருமானுக்கும் அகத்தியருக்கும் அருணகிரிநாதருக்கும் குருவாய் என்று பிரணவத்தை உபதேசம் செய்ததால் குருநாதன் ஆனார். கங்கையின் மைந்தன் என்பதால் காங்கேயன் என்றும், கார்த்திகை பெண்களால் வளர்ந்ததால் கார்த்திகேயன் என்றும் அழைப்பர். தோல் வலிமையோடு பகைவரை அழிப்பதால் ஸ்கந்தனாகி 6 திருமேனியும் ஒன்றாகி கந்தனும் ஆனான். செந்தரல் பிளம்பாய் இருப்பதால் சேந்தன் என்றும், ஞானத்தின் செம்மை உடையதால் செவ்வேல் என்றும், குழந்தை வடிவாய் திகழ்வதால் சேயோன் என்றும் அழைப்பர். அறிவாக ஞான வடிவாக விளங்கும் வேல் கூர்மை, அகலம், ஆழம் என்னும் 3 உடையது. வெல்லும் வேல்தனை ஏந்தியதால் வேலன் என்றும் வேலவன் என்றும் அழைப்பர். பிரம்மம் என்னும் உயரிய பொருளில் நியம் தோன்றி ஒளிரும். அத்தகைய நியமமாக தோன்றி ஒளிவதால் சுப்பிரமணியனும் ஆனார் எம்பெருமான். எம்பெருமான் எல்லா திசைகளிலும் எல்லோருக்கும் நல்வாழ்வு அளிக்க சுடர். முருகப்பெருமானின் வேறு பெயர்களும் அப்பெயர்களின் பெருமைகளும் அறிவோம். முருகு என்றாலே அழகு என்று பொருள். நம் எம்பெருமான் முருகன் அழகிலும் அழகாக தென்படுகிறார். ஆறுமுகம் என்பதற்கு பொருள் ஈசானம், தத்புருஷம், வாமதேவம், அகோரம், சத்யோஜாதம் என்ற ஐந்துடன் அதோமுகமும் சேர்ந்ததே ஆறுமுகமானது. குறிஞ்சி நில தெய்வமாக மலை குகைகளில் கோயில் கொண்டதால் குகன் என அழைக்கப்படுகிறார். மிக உயர்ந்தவனாக எப்போதும் இளமை உடையவனாக இருப்பதால் குமரன் என்றும் அழைப்பர். ஆன்மாக்களின் அறியாமை என்னும் இருளை அகற்றுவதால் குருபரன் எனவும் ஆனார். சிவபெருமானுக்கும் அகத்தியருக்கும் அருணகிரிநாதருக்கும் குருவாய் என்று பிரணவத்தை உபதேசம் செய்ததால் குருநாதன் ஆனார். கங்கையின் மைந்தன் என்பதால் காங்கேயன் என்றும், கார்த்திகை பெண்களால் வளர்ந்ததால் கார்த்திகேயன் என்றும் அழைப்பர். தோல் வலிமையோடு பகைவரை அழிப்பதால் ஸ்கந்தனாகி 6 திருமேனியும் ஒன்றாகி கந்தனும் ஆனான். செந்தரல் பிளம்பாய் இருப்பதால் சேந்தன் என்றும், ஞானத்தின் செம்மை உடையதால் செவ்வேல் என்றும், குழந்தை வடிவாய் திகழ்வதால் சேயோன் என்றும் அழைப்பர். அறிவாக ஞான வடிவாக விளங்கும் வேல் கூர்மை, அகலம், ஆழம் என்னும் 3 உடையது. வெல்லும் வேல்தனை ஏந்தியதால் வேலன் என்றும் வேலவன் என்றும் அழைப்பர். பிரம்மம் என்னும் உயரிய பொருளில் நியம் தோன்றி ஒளிரும். அத்தகைய நியமமாக தோன்றி ஒளிவதால் சுப்பிரமணியனும் ஆனார் எம்பெருமான். எம்பெருமான் எல்லா திசைகளிலும் எல்லோருக்கும் நல்வாழ்வு அளிக்க சுடர்.